உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2026வது ஆண்டின் மீண்டும் ஒரு லெந்து காலத்துக்குள்ளாக இந்த நாளிலே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்றிலிருந்து வருகிறதான 40 நாட்கள் தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போடும் உபவாசத்தோடும் கருத்தாக நினைவு கூறுவோர் அநேகர் காணப்படுகிறார்கள். தங்களை இந்நாட்களில் முற்றிலுமாய் வெறுத்து அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தோடும் ஒரு சிலர் காணப்படுகிறார்கள். அதே சமயம் இந்த தபசு நாட்கள், அதாவது இந்த உபவாச நாட்கள் என்று சொல்லிக் கொள்கிற இந்த நாட்களில் எந்த விதமான கொண்டாட்டங்களை வைக்க முடியாதே, இது எப்போது முடியும், எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடி இதற்கு ஒரு முடிவு காணலாம் என்று சலித்து கொண்டு பேசிக்கொள்வோரும் ஒருபுறம் காணப்படுகிறார்கள். ரெட்டிலும் சாம்பலும் இருப்பது மனம் திரும்புதலின் அடையாளமாக தான் அந்நாட்களில் காணப்பட்டது. நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியிலே நினிவேயின் அக்கிரமமானது சாதாரணமான ஒரு பாவமாக இராமல் தேவன் நினிவேயை அழிக்கும் அளவுக்கு அவருடைய பார்வையில் மிகவும் கொடுமையாக காணப்பட்டது. ஆனாலும் அழிப்பதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை யோனா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நினிவே மக்களுக்கு கொடுக்க கர்த்தர் நினைத்தார். ஆனால் அதற்கு யோனா அவர் பின்னிட்ட போதிலும் தேவன் தாம் என்ன நினைத்தாரோ அதை செய்யும்படியாக யோனாவை கொண்டு அதை அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு 40 நாட்கள் மாத்திரம்தான். அவர்கள் தேவனை விசுவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு சகலரும் உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள். வேத வசனத்தை வாசிக்கின்றதான பொழுது ராஜா கூட தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டுடுத்தினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்ப அவர்கள் தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். தேவன் இறங்குவார் என்று நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். தேவன் அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு லெந்து காலம் மாத்திரமல்ல, தினமும் ஒவ்வொரு நாட்களும் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக கர்த்தர் நாட்களில் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கிறார். அதற்கு நம்மை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து இந்த நாட்களில் அதற்கென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை பூர்ணமாய் அர்ப்பணிப்போடு கூட நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது செய்ய வேண்டியது, தேவன் வெறுக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அவசியமாய் காணப்படுகிறது. தேவனோடு கூட உள்ளதான அந்த உறவிலே ஒவ்வொரு நாட்களும் பலப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு அவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாட்களில் வேரூன்றி நிற்கும்படியாய், வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாட்களும் வாழும்படியாக நாட்களிலே தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது அவருடைய அன்பானது நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி 1 யோவான் 5:3 வாசிப்பது போல இந்த 40 நாட்களும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே பெருகும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ரெட்டிலும் சாம்பலும் அவர்கள் இருந்து கர்த்தரை உபவாசத்து காத்திருந்தது போல
நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 நாட்கள்ல 40 நாட்களும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். இதற்கென்று இந்த நாளிலே நாம் பயன்படுத்துவோமாக. 40 நாட்களும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபையை கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறத அன்பின் நல்ல தகப்பனே, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இது சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சித்தப்படி எங்களை ஆண்டவரே நீர் வணைந்தருவீராக. கிருபையாய் தந்த இந்த 2 நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனுள்ளதாய் காணப்பட எங்களை தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யாவரையும் ஆண்டவரே இதை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு இந்த 40 நாட்களை வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், தெய்வீக ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பில பெருகுவதற்கு தகப்பனே அவருக்கு கிருபையில கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ராஜா இயேசு ராஜா, உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு